அனைத்து முக்குளத்தோர் கூட்டமைப்பு தலைவர் டி.எம். சம்பத் வெளியிட்ட அதிரடி தகவல். பேராசிரியரின் வெற்றி உறுதியானது. தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பேராசிரியர் குறித்து மதுரையில் உள்ள ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி டி.எம். சம்பத் அவர்கள் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் செயல்பாடுகளை வீடியோ மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். அதில் தனது தந்தை டி.எம். முத்துக்கருப்பதேவர் கள்ளர் சீரமைப்பு துறையில் தலைமை கிளர்க்கில் பணிபுரிந்தார். திமுக ஆட்சிக்கு வந்தபோது கலைஞர் கருணாநிதி ஆட்சியின் போது பி.கே. மூக்கையா தேவரின் அரசியல் செல்வாக்கு அதிகரித்தது. அன்றைய காலத்தில் சாமானிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசமாக இருந்தது. பிரமலை கள்ளர் சமுதாய மக்களின் மாணவர்களுக்கு பாதிக்கு பாதி கட்டணம் செலுத்த வேண்டியது இருந்தது. இதையடுத்து பிரமலை கள்ளர் மக்கள் டி.எம். முத்துக்கருப்பதேவரிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை முதலமைச்சர் கலைஞர் மூலம் இலவசமாக பெற்றுக் கொடுத்தார். தனது தந்தை தாசில்தாராக இருந்தபோது கூட நேர்மையான முறையில் பணியாற்றி வந்தார். பிறகு சிவில் சப்ளை அதிகாரியாக இருந்த போதும் கூட நேர்மையாக பணியாற்றி அப்போது இருந்த மதுரை மாவட்ட ஆட்சியாளர்களே முக்கிய முடிவுகளை முத்துக்கருப்பதேவரிடம் கேட்டு எழுப்ப 2013ஆம் ஆண்டு முத்துக்கருப்பதேவர் இயற்கை எய்தினார். அவரது 13ஆம் ஆண்டு நினைவு நாளில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் முத்துக்கருப்பதேவருக்கு உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அவரது சமூக சேவைகளை பாராட்டி பேசினார். மேலும் அடுத்த ஆண்டு நூற்றாண்டு நிகழ்ச்சியின் போது பாஜக சார்பில் கொண்டாட வேண்டும் என்றும் முத்துக்கருப்பதேவரின் சிறப்பு சொற்பொழிவு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதனை தானும் ஒத்துழைத்து செய்வதாக கூறினேன் என கூறிய டி.எம். சம்பத் அவர்கள் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் செயல்பாடுகள் பற்றி பேசுகையில் எந்த ஒரு மக்களுக்கும் ஜாதி மதமின்றி மக்களுக்கு நன்மை செய்துள்ளார். கட்டாயம் சட்டசபைக்கு அனுப்பினால் மக்கள் பலம் பெறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் முக்குளத்தோர் மக்கள் மட்டுமின்றி அனைத்து சமூக மக்களின் கோரிக்கையையும் நிறைவேற்றி வருகிறார். டி.எம். சம்பத் அவர்கள் பேசிய இந்த வீடியோ தற்போது மதுரை மாவட்ட மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. வணக்கம், நான் டி.எம். சம்பத், ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இந்திய வருமான பணி ஓய்வு பெற்ற அதிகாரி. நான் இந்திய பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்ற முன்னணி என்ற ஒரு ஓபிசி அமைப்பின் நிறுவனர் தலைவர். அனைத்து முக்குளத்தோர் நல கூட்டமைப்பு, அந்த அமைப்பு முக்குளத்தோர் கூட்டமைப்பின் தலைவராகவும் நான் இருக்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதுரை நாயகன் பேராசிரியர் ராம சீனிவாசன். இன்று மதுரைக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் ராம சீனிவாசனை மதுரை நாயகனாக கொண்டதினால் மதுரைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலே அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர் களம் காணுகிறார். அவர் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு 100க்கு 100 உறுதி செய்யப்பட்டது இருக்கிறது. அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி, நல்ல சிந்தனையாளர், சொல்வன்மை மிக்கவர். அவர் ஒரு கருத்தை ஆணித்தரமாக அழுத்தமாக அடுத்த எதிராளிகள் மறுக்க முடியாத அளவு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கக்கூடியவர். அடுத்த ஒரு மனதை புண்படுத்தாமல் இனிய உறவாக இன்னாகுரல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு என்று வள்ளுவம் சொல்லுவது போல நல்ல ஒரு அருமையான சொல்லாடல் உடைய ஒரு சிறந்த சிந்தனையாளர். பேராசிரியர் ராம சீனிவாசன் என்றாலே ஒரு சமூக மேடை, பட்டிமன்ற மேடை, இலக்கிய மேடை, அரசியல் கருத்தரங்கு எல்லாவற்றிலுமே அவர் தனித்துவம் பெற்று விளங்குவார். அவரை நாம் சட்டமன்றத்திற்கு வருகின்ற தேர்தலில் தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நமது மதுரைக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எண்ணி துணிய கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று சொல்வார்கள். அதேபோல் அவர் ஒரு செயலில் இறங்கும் போது சிந்தித்து இறங்குவார். இறங்கிய பிறகு அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரை அவர் உறங்க மாட்டார். இந்த உறங்கா நகரின் தவப்புதல்வன் அவர். இந்த மதுரை சிறக்க, இந்த மதுரை மக்களுக்கு உதவுவதற்காகவே வந்த ஒரு நல்ல மனிதர். அவர் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அரசியலுக்காக, மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்தவர். ஒரு முறை பசும்பொன் தேவரை பற்றி அவர் உரையாற்றினார். மிக சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை. அந்த பசும்பொன் மண்ணே அதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை என்று உணர்ச்சி வசப்பட்டு அவருடைய உரையை கேட்டது. அதேபோல் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி உயிர் நீத்த பெருங்காமநல்லூர் தியாகிகள் 16 பேருக்கு நினைவு தூண் எழுப்பிய
திரு டி.எம். முத்துக்கருப்ப தேவர் அவருடைய பெருமைகளையும் சமூக பணியையும் அந்த தியாகிகளினுடைய வீர போராட்டத்தையும் இந்திய துணைக்கண்டத்திலே அவர்கள் செய்த தியாகத்தையும் மிக அருமையாக முத்துக்கருப்ப தேவரின் நினைவு நாளில் வந்து பேசியவர். உசிலம்பட்டி வட்டாரங்களிலே பாழடைந்து கிடந்த குடமுழுக்கு இல்லாமல் கேட்பாரற்று புறக்கணிக்கப்பட்ட கோயில்களை அதை குடமுழுக்கு செய்து அங்கே ஒளி விளக்கை ஏற்றியவர். இப்படி அவர் நிறைய சொல்லலாம். டிஎன்டி சமூகத்தின் நலனுக்காக அவர் உழைத்தவர். இது மட்டுமல்ல, தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகத்தின் விடுதலைக்கும் அவர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் போன்ற கோரிக்கைக்கும் இவர் உடனிருந்து உதவியவர். இவர் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவர், மத நல்லிணக்கம் பேணுபவர். முருகனுக்குரிய அருளும் முருகனுக்குரிய அழகும் வீரமும் இவரிடம் உண்டு. இவரிடம் விநாயகருக்குரிய விவேகமும் அறிவும் உண்டு. இவர் நமது மதுரை தெற்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் அது மதுரைக்கு பெருமை. மதுரை மக்களுக்கு உள்ள எந்த இன்னலாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தீர்த்து வைப்பதில் அவர் முழு மூச்சாக இறங்கி செயல்படுவார் என நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். ஆகவே இந்த முறை அவரை நாம் ஆதரித்து இந்த முறை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.